இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா FIU அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு சேஃப் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். எப்படி பை பண்ணணும், எப்படி செல் பண்ணணும், எந்த எக்ஸ்சேஞ்சில் பை பண்ணணும், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் வந்து இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். ஸோ கைஸ், get into the video, let's get started. ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியாவில் எப்படி பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பிகினர்ஸ்க்கு வந்துட்டு எப்படி பை பண்ணணும், எப்படி செல் பண்ணணும், எந்த எக்ஸ்சேஞ்சில் பை பண்ணணும், உங்களுக்கான வீடியோ தான் அது. இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்துட்டு ஒரு கிரிப்டோ கரன்சி எப்படி பை பண்ணணும், செல் பண்ணணும், எப்படி வித்ரா பண்ணணும், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு பேச போகிறோம். ஸோ கைஸ், கெட் இன்டு த வீடியோ, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, FIU அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது, ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ட் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ட் யூனிட் கீழே எந்த எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வருதோ அதில் நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு சேஃப் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ அப்படின்றப்போ இந்த முதிரெக்ஸ் அப்படின்ற எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா FIU கீழே வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்துட்டு ஒரு இன்வெஸ்டர், அதாவது ஆல்ரெடி வந்துட்டு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற பர்சன் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த முதிரெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்கும். ஈஸியாக வந்துட்டு பை அண்ட் செல் பண்ணுறதுக்கு ஆப்வியஸாக வந்துட்டு முதிரெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் மூலமா நீங்கள் பண்ணிக்க முடியும். முதிரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அது மூலமா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற ப்ரோமோ கோடையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் முதிரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் டெபாசிட் ஒரு 5000 பண்ணுறீங்க அப்படின்னா 500 rupees ஒர்த் ஆஃப் BTC வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதையும் வந்துட்டு நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் KYC கம்ப்ளீட் பண்ணலன்னா KYC கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ KYCக்கு தேவையான விஷயங்கள் பேன் கார்டு, ஆதார் கார்டு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களோட செல்ஃபி, இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணணும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிட்டு உங்களோட அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் யூஸிங் முதிரெக்ஸ். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணலான்னா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நீங்கள் ஃபண்ட் ஆட் பண்ணணும், சரிங்களா? உங்களோட அதாவது KYC கம்ப்ளீட் ஆனோடனே ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபண்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா வியூ வேலட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த வியூ வேலட் வந்து போய்க்கோங்க. வியூ வேலட் போனதுக்கப்புறம் ஆட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆட் ஃபண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. மினிமமாக வந்துட்டு 500 rupees வந்துட்டு போடலாம். இப்போ நீங்கள் ஒரு 5000 அப்படிலாம் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரிவார்ட்ஸு, அப்புறம் 500 rupees ஒர்த் ஆஃப் BTCலாம் வந்துட்டு உங்களுக்கு இதுவாக கொடுப்பாங்க. ஸோ அப்படின்றப்போ நான் வந்து ஒரு 500 போட்டு ஸோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு லைவாகவே வந்து செக் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் வந்துட்டு 500 rupees வந்துட்டு போடுறேன். 500 rupees போட்டு என்னோடய பேடிஎம் மூலயமா வந்துட்டு நான் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ என்னோடய பேடிஎம்க்கு வந்துட்டு ரெக்வஸ்ட் போயிருக்கும். ஸோ என்னோடய பேடிஎம் வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ என்னோடய பேடிஎம்மில் போயிட்டு நான் வந்துட்டு என்னோடய பேங்க் அக்கௌண்ட் மூலயமா வந்துட்டு பண்ணுறேன். ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகுது, அதனால் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ கைஸ், ஆல்ரெடி 400 இருந்துச்சு என்னோடதில், ப்ளஸ் வந்துட்டு 433 இருந்துச்சு. இப்போ எனக்கு அடிஷ்னலாக வந்து 500 நம்ம டெபாசிட் பண்ணது ஆட் ஆகிடுச்சு, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து எப்படி பை பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கணும். ஸோ காயினை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. காயினை கிளிக் பண்ணோன்னே கீழே வந்தீங்கன்னா பிட்காயின் இருக்கும். ஸோ டாப்பிக்கே வந்துட்டு பிட்காயின் எப்படி பை பண்ணுறது அப்படின்றத பற்றி தான். ஜஸ்ட்டு போயிட்டு பை கொடுங்க. பை கொடுத்துட்டு ஒன் டைம் பை கொடுத்துருங்க, ஓகேவா? ஒன் டைம் பை கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு, அதாவது ஆக்சுவலாக இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். ரெக்யூரிங், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பை த டிப். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சிப் பேஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஆஸ் எ பிகினராக ஒன் டைம் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 rupeesக்கு வந்துட்டு பை பண்ணி காட்டுறேன், ஓகேவா? 100 rupees கொடுத்து நான் ஜஸ்ட் வந்துட்டு பை நவ் கொடுத்துட்றேன். ஸோ பை நவ் கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா 99.75க்கு எனக்கு வந்து பை ஆகிடும். ஸோ 0.25 வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்குது பாருங்கள், ஃபீ இருக்குல்ல, அதுக்கு வந்துட்டு போய்டும். இப்போ என்னாச்சுன்னா எனக்கு வந்து BTC வந்துட்டு பை ஆகிடுச்சு, ஓகேவா? ஸோ BTC பை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் அதை ஜஸ்ட்டு கிளிக் டவுன் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து சேம் தான், இதை எப்படி செல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. ஸோ மேலேயே வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ டெய்லி ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு, அடுத்து உங்களோட வியூ போர்ட்ஃபோலியோவில் போனீங்கன்னா நீங்கள் என்னென்ன பை பண்ணியிருக்கீங்க அப்படின்றது எல்லாமே வந்துட்டு காமிச்சிரும். ஸோ இவ்வளோ இருக்குது, உங்களோட 1 month 1 week எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி செல் பண்ணுறது அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ செல் பண்ணுறது சிம்பிள் தான். காயின்ஸ் அகைன் வந்துட்டு போங்க. அகைன் காயின்ஸில் போயிட்டு பிட்காயின் போயிருங்க. பிட்காயின் போயிட்டு ஸோ பை இந்த இடத்துல இருக்கா, செல் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். செல்லில் போயிட்டு நான் எவ்வளோக்கு வாங்கினேன், இந்த செல்லால் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் மொத்தமாக இவ்வளோ இருக்குது, இவ்வளோ BTC உங்கள்கிட்ட இருக்குது. இல்லைனா நீங்கள் வந்துட்டு சர்ச் பண்ணி கூட வந்துட்டு கொடுத்துக்கலாம், ஓகேவா? செல்லால் அப்படின்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் செல் பண்ணிட்டீங்க அப்படின்னா
நீங்கள் வாங்கின பிடிசியும் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு செல் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ப்ரொசீஜர். பட் ஆனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பை பண்ணியே வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு 100க்கு பை பண்ணேன். ஸோ நான் இப்போ ஒரு 300க்கு வந்துட்டு நான் பை பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நார்மலாக வந்துட்டு நான் சிப் மாதிரி வந்து பண்ணுவேன் மந்த்லி. அது மாதிரி நான் இப்போ வந்து ஒரு பை எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இது எப்படி வந்துட்டு வித்ட்ரா பண்ணுறது அப்படின்ற ஒரு கொஷின் இருக்கும். ஜஸ்ட்டு ஹோம் போங்க. பட் நான் வித்ட்ரா பண்ணல. எப்படி வித்ட்ரா பண்ணுறதுன்ற ப்ரொசீஜர் உங்களுக்கு சொல்கிறேன். வியூ வேலட் அப்படின்ற ஆப்ஷன் போயிடுங்க. வியூ வேலட் போயிட்டிங்கன்னா வித்ட்ரா டு பேங்க்னு இருக்கும். ஓகேவா? இந்த வித்ட்ரா டு பேங்க் கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு இந்த இடத்துல கொடுக்குறீங்களோ நீங்கள் டாலர்ஸாக கொடுக்கலாம். ஸோ டாலர்ஸாக கொடுத்தீங்கனாலே யூ கேன் கெட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். வியூ பிரேக் டவுன்னா வந்துட்டு எவ்வளோ வந்து சார்ஜஸ் போகுது, டிடிஎஸ் எவ்வளோ பிடிக்கிறாங்க, எல்லாமே ப்ராப்பராக அவங்களே எடுத்துகிட்டு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. கண்டினியூ டு வித்ட்ரா கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா ஆகிடும். நான் ஆல்ரெடி வந்துட்டு வித்ட்ராலாம் வந்துட்டு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஹிஸ்ட்ரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே ஃபைன். ஸோ பார்த்துக்கலாம். ஸோ வித்ட்ராவல் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு டைமிங் வரும். என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே கைஸ், ஸோ இப்படி தான் வந்துட்டு இதில் வித்ட்ரா பண்ணணும். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் வந்துட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா காயின் செட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் போனீங்கன்னா பிடிசி 50, ETH 50. ஸோ இதில் கூட வந்துட்டு நீங்கள் போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 50-50 வந்துட்டு பார்த்தீங்கன்னா பை எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ளூ சிப்ஸ் கிரிப்டோஸு இல்லைனா நீங்களே கூட வந்துட்டு க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா பிட்காயினோட எக்கோசிஸ்டமா இல்லைனா வந்துட்டு மீமோட எக்கோசிஸ்டம், சொலோனா எக்கோசிஸ்டம், இதில் போய்ட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கு, எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு, இதிலே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு சிப் மூலயமா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆப்வியஸாக வந்துட்டு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் முதிரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சை பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட டெலகிராம் சேனலை மறக்காமல் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.